நீங்க பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த எக்ஸாம அப்ளை பண்ணி எழுதுங்க. இருக்கிறதிலேயே ஹையஸ்ட் சேலரி அண்ட் அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு டைரக்ட் மெயின்ஸ் ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் எழுதின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். டச் விட்டவங்களுக்கு டச் இருக்கும். பிகினர்ஸ் ஆல்சோ ஒரு மெயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா அப்ளை பண்ணி எழுதுங்க. இந்த எக்ஸாம் பத்தின ஏ டூ இசட் இன்ஃபர்மேஷன நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப் உடைய லிங்க கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ஒரு 40 வேக்கன்ஸீஸ் தான் இருக்கு. ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? இந்த வழக்கமா குடுக்கிறத விட கம்மி தான். பட் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் இந்த எக்ஸாம் எழுதி பார்த்து ஒருவேளை நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லைஃப் செட்டில்டு. ஓகேங்களா? சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பிகினர்ஸும் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃபியூச்சர்லயும் யூஸ் ஆகும். எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஏப்ரல் 29லேருந்து மே 26 வரை இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். பிரிலிம்ஸ் எக்ஸாம் ஜூன் 13, மெயின்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு ஜூலை 25ம் இருக்க போகுது. எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தான் அதிகமான வெயிட்டேஜ். 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். 25 மார்க் 25 மினிட்ஸ்ல. இதுல ஒரு பாசிட்டிவ், நெகட்டிவ் இருக்கு. அத நான் சொல்றேன். ரீசனிங் தான் உங்களுக்கு இதுல டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். எப்படி சார் ஜிஏ 80 கொஸ்டின் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜிஏ அப்படிங்கிறது டிஃபிகல்டி லெவல் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஒரு 3 மார்க்ல போயிடுச்சு. நானும் ஜிஏல தான் கோட்ட விட்டேன். அந்த 80 கொஸ்டின்ஸ என்னால படிக்கிற அளவுக்கு டைம் இல்ல. இந்த 25 நிமிஷத்துல இந்த 80 கொஸ்டின படிச்சு அட்டெண்ட் பண்ற அளவுக்கு டைம் இல்ல. நீங்க ப்ராப்பரா சிஏ கம்ப்ளீட் பண்ணி நல்லா ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் தான் இந்த 80 கொஸ்டின்ஸையும் ரீட் பண்ணி உங்களால ஆன்ஸர் பண்ண முடியும். அதாவது அந்த கொஸ்டின பார்த்த உடனே ஆப்ஷன பார்த்த உடனே ஞாபகம் வர அளவுக்கு நீங்க சிஏ படிச்சிருக்கணும். 80 கொஸ்டின்ல ஒரு 40, 35 தான் படிச்சது கவர் ஆகும். அதுக்கப்புறம் ஜெனரல் பேங்கிங், அப்புறம் படிக்காத கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா? ஒரு 30லேருந்து 45 அந்த ரேஞ்சில நல்ல அக்யூரசியோட குடுத்தாலே நல்ல அட்டெம்ப்ட் தான். ஜிஏ பொறுத்தவர. பட் ஈஸியா கேட்டாக்ல 60 வர ட்ரை பண்ணி பாருங்க. அக்யூரேட்டா ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம தெரியாத ட்ரை பண்ணலாம். 80 கொஸ்டின் படிக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல. ஏன்னா நான் அந்த அளவுக்கு இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாம போனேன். ஆனா ரீசனிங்லும், ஆப்டிலும் தரமான அட்டெம்ப்ட் குடுத்திருந்தேன். ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிஓ பிலிம்ஸ் லெவல்ல தான் பிஓ மெயின்ஸ் லெவல்ல உங்களுக்கு இந்த ரீசனிங் இருக்கும். ஒரு கிளர்க் மெயின்ஸ் கஷ்டமா கேட்டா எப்படி இருக்கும்? ஒரு பிஓ மெயின்ஸ் லெவல் எப்படி இருக்கும்? கிளர்க் மெயின்ஸ் கஷ்டமா கேட்டா அண்ட் பிஓ மெயின்ஸ். ஓகேங்களா? இந்த லெவல்ல தான் இந்த எக்ஸாம் இருக்க போது. கண்டிப்பா நம்ம இந்த எக்ஸாமுக்கான பேஸ் 1 ஆப்டி அண்ட் ரீசனிங்க்கான வீடியோஸ நம்ம டிஎன் பேங்கர்ஸ்ல இருக்கக்கூடிய மெயின்ஸ் பேட்ச் மெயின்ஸ் பேட்ச்ல ஓகேங்களா? மெயின்ஸ் பேட்ச்ல உங்களுக்கு ஆட் பண்ணிருவோம். ஓகேங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆர்பிஐ கிரேட் பின்னா இந்த மாரி தான் உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிற ஒரு ஐடியா கம்ப்ளீட்டா உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? கண்டிப்பா யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆப்டிட்யூட் செக்ஷன பொறுத்தவரை டிஐ நெறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? ஒரே செகண்ட். ஆப்டிட்யூட் செக்ஷன பொறுத்தவரை உங்களுக்கு டிஐ நெறைய கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். 2 செட்டு இல்லன்னா 3 செட்டு. இந்த 30 கொஸ்டின்ல 2 செட்டு, 3 செட் இருக்கும். அதுல 2 செட் நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு மிஸ்செல்லனியஸ் அட்டெண்ட் பண்ணாலே ஒரு டீசென்ட்டான அட்டெம்ப்ட்ட உங்களுக்கு ஆப்டிட்யூட் கொண்டு வந்து குடுக்கும். இங்கிலீஷ் செக்ஷன பொறுத்தவரை ஜெனரலா இருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் பேப்பர் தான். ஆர்சி, இந்த வெக்காபுலரி பேஸ் பண்ண ஃபில்லர், வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம் இந்த மாரி தான் உங்களுக்கு இங்கிலீஷ் செக்ஷனும் இருக்க போகுது. ஸோ இந்த பேட்டர்ன பொறுத்தவரை ஒரு மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்ல உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்டின்னா, இந்த எக்ஸாம்ல போய் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ கெயின் பண்ணிட்டு வரலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பத்தின ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ்ல மெயின்ஸ்ல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க? அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நல்ல கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒருவேளை நீங்க இந்த எக்ஸாமோடைய பிரிலிம்ஸ் எக்ஸாம கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பேஸ் 2க்கு நெறைய பெய்டு வெர்ஷன்ஸ் நெறைய இருக்கு. அதுல நீங்க பிரிப்பேர் பண்ணலாம். எடு டேப் அப்படின்னு இருக்கு. ஹாலிவுட்ல குடுப்பாங்க. ஸோ நெறைய இடத்துல உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கும். ஆர்பிஐ கிரேட் பிக்குன்னே நெறைய பேர் இருக்காங்க. ஸோ பிரிலிம்ஸ் மட்டும் தான் நம்மளுடைய பேங்க் எக்ஸாம் பேட்டர்ன். மெயின்ஸ் ஃபுல்லா டிஸ்கிரிப்டிவும், அப்புறம் இங்கிலீஷ் டிஸ்கிரிப்டிவ் அண்ட் இங்கிலீஷ்னா இந்த இந்த ஜெனரல் இங்கிலீஷ் கிடையாது. டிஸ்கிரிப்டிவா தான் இங்கிலீஷ்ன்னு சொல்றேன். அப்புறம் சோசியல் அண்ட் எக்கனாமிக் இஷ்யூஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். அத வாங்கி ப்ரிப்பேர் பண்ணணும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, டைப் பண்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ண சில கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே எம்சிக்யூ அண்ட் டிஸ்கிரிப்டிவ். இந்த இந்த சிலபஸ் அங்க மெயின்ஸ்ல வரவே வராது. அது நீங்க தனியா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். இது நல்லா நீங்க இப்ப ரெடி ஆகுங்க.
நீங்க நல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்குன்றீங்கன்னா, மெயின்ஸுக்கு இப்பயே படிக்க ஆரம்பிச்சுருங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. இப்ப நம்ம வேணும் சார் மாரி ஆளுங்கலாம் இருப்பாங்கல்ல, கண்டிப்பா கிளியர் பண்ணிருவேன்ற நம்பிக்கை இருக்கிறவங்க, இப்போ இருந்தே மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா பிரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிங்க. ஸோ இது வந்து 50, 50 கள் தான். நீங்க ஷியூரா பிலிம்ஸ் கிளியர் பண்ணிருவீங்கன்னு சொல்ல முடியாது. அதனால இப்போ இருந்தே மெயின்ஸுக்கு படிங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா, நீங்க ஷியூரா பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, மெயின்ஸுக்கு இப்போ இருந்து படிச்சா எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஈஸியான்னு சொல்லலாம் கூட, கிளியர் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு 40 வேக்கன்ஸீஸ் ஜெனரல் போஸ்ட்டுக்கு இருக்கு. ஜெனரல்னா கேட்டகரி கிடையாது. இந்த ஜாப் ரோல். இது இல்லாம இன்னும் 2 கேட்டகரில 10, 10 வேக்கன்ஸீஸ் இருக்கு. டோட்டலா ஆ 60 வேக்கன்சி. இந்த 40 வேக்கன்சி எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே. நீங்க 3 வருஷம் ஆர்ட்ஸ் படிச்சிருந்தாலும் ஓகே. 4 வருஷம் இன்ஜினியரிங், மாஸ்டர் டிகிரி. டிகிரின்னு நீங்க வாங்கியிருந்தீங்கனாவே இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பா அப்ளை பண்ணி எழுதுங்க. டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததும், மத்த இந்த எக்ஸாம் பத்தின அப்டேட் வேற ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரிங்களா? இந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, ஆப்டிவிக்ஸ்லிங் நம்ம ஆப்ல நம்ம ப்ரொவைட் பண்ணிருவோம். இந்த வீடியோவுல உங்களுக்கு இந்த ஆர்பிஐ கிரேட் பி பத்தின அவேர்னஸ் கிடைச்சிருந்தா, லைக் பண்ணிக்கோங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.